அன்பாளர் இந்த அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நண்பன். 4/6/2025 இன்றைய பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. அதனால் நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் போருங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அந்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறேன். அங்கன்வாடி நேர்காணல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு எல்லாருமே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் சொல்லிக்கிறாங்க. இது தான் பார்த்திங்கன்னா நேர்காணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டே போனேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு பயங்கிறதே இல்லை, ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க, எனக்கு பயங்கிறதே போயிடுச்சு. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாமே நான் ஆன்சர் சொன்னேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா சொல்கிறீங்க. இது பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ பார்த்திங்கன்னா வரப்போகுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேர்காணலில் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துக்கிறீங்க எல்லாமே வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். பார்த்த எதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த மார்க்கு நீங்கள் பார்த்திங்கன்னா போட்டு பாருங்கள். அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா 100 மார்க் வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வேலை கிடைக்குன்னு நம்பிக்கையோடு இருக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன ஆறுதலுக்கு மட்டும்தான் நான் ஒழிஞ்சு உறுதியாக சொல்ல முடியாது. இன்ட்ரி அட்டன் பண்ணிங்களும் சரி, அட்டன் பண்ணாதீங்களும் சரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, இந்த கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா தெரியலன்னா பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் சப்ஸ்கிரைபருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் தப்பாக கூட இருக்கலாம். அதை பார்த்திங்கன்னா நீங்கள் சரியாக சொன்னீங்களா அதை பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரிக்கு வராதிங்க என்ன பண்ணோம், உங்களுடைய பிளாக்கில் பார்த்திங்கன்னா வேறு விண்ணப்பிச்சிருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராவது விண்ணப்பிச்சிருந்தா அவங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரலன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்மேனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அங்கேயும் வரலன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய பிளாக்குக்கே போங்க. பிளாக்கில் பார்த்திங்கன்னா கேட்டிங்களா அவங்க பார்த்திங்கன்னா என்னங்கிறது செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன ஸ்டேட்டஸுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எதுக்கு பார்த்திங்கன்னா பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு 30/6/2025 அது வரைக்கும் பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக இன்டர்வியூ வரட்டும். நீங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா இன்டர்வியூ கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா ப்ரிப்பேராக போங்க. எந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கலாம். 4/6/2025 பார்த்திங்கன்னா மித்ராங்கிறீங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இன்ட்ரிக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக தான் கேட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா அங்கன்வாடி டைமிங் தான் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த டைமிங் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி 2 டைமிங் இருக்குது. 8:30லேருந்து 3 மணி வரைக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி 9லேருந்து 3:30 வரைக்கும் சொல்கிறாங்க. 2 டைம் இருக்குது. நீங்கள் 2 டைமே சொல்லுங்கள். அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கல்வி சொல்லிக் கொடுக்குறது, ஒழுக்கம், இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா நடுவில் சத்தமாக உருண்டை பிடிச்சி கொடுக்கறது, கொழுக்கட்டை, இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு மாதிரி வெரைட்டியாக கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நல்லா ஊட்டச்சத்தோடு இருக்கட்டுன்னு. அடுத்து 12லேருந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்குள்ளே சாப்பிட வைப்பாங்க. அந்த சாப்பிட வச்சாங்களா அந்த குழந்தைங்க ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சாப்பிடாதுங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்திங்கன்னா சாப்பிட வைக்கணும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மதியம் அங்கன்வாடியில் தினமும் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி உணவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையில் தக்காளி ப்ளஸ் முட்டை பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா காய்கறி கலவை சாதம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா சுண்டல் அப்படி இல்லைனா பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேக வச்சு கொடுப்பாங்க. புதன்கிழமையில் காய்கறி புலாவும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா முட்டையும் கொடுக்குறாங்க. வியாழக்கிழமையில் பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதம் ப்ளஸ் முட்டை கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. சனிக்கிழமை பார்த்திங்கன்னா கலவை சாதம் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க, காய்கறி கலவை சாதம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு கிழமை சொல்லிவிட்டு திங்கக்கிழமையாக இருக்கட்டும், வியாழக்கிழமையாக இருக்கட்டும், இந்த கிழமையில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சாதம் கொடுப்பாங்க இப்படி பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா வாரத்துக்கு எத்தனை முட்டை கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் 3 முட்டைன்னு சொல்லிங்க. வாரத்துக்கு எந்தெந்த கிழமையில் எத்தனை முட்டை கொடுப்பான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 முட்டை, திங்கள் புதன் வியாழம் இந்த 3 நாளைக்கு பார்த்திங்கன்னா 3 முட்டை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அவங்க கேள்வி கேட்டாங்களா அதுக்கு நான் பதில் சொன்னோமா அந்த பதிலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் பார்த்திங்கன்னா கேட்பாங்க. எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் நல்லா பார்த்திங்கன்னா தூங்க வைப்பாங்க. அந்த குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா தூங்காதுங்க. 3லேருந்து 3:30க்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா குழந்தையுமே விளையாட்டு வைப்பாங்க, விளையாட்டு சொல்லி கொடுப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா விபத்து ஏற்படக்கூடாது, அடிப்படக்கூடாது. இந்த இதிலேருந்து பார்த்திங்கன்னா கழிச்சு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா
குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அப்படி அடிப்பட்டா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு எல்லா அங்கன்வாடியிலையும் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து காயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருந்து போடணும். அடுத்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரிலாம் இருக்கும், இப்போ எத்தனை ஐட்டம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கெலாம் வாங்க ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நன்கு சேமிக்கப்பட்ட முதலுதவி பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா காயம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விபத்து ஏற்பட்டால் காயம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபத்து ஏற்பட்டால் காயம் தான் ஃபஸ்ட்டு ஏற்படும். அது காயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறதுக்கும் வலி நிவாரணி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கிறதுனால ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வலிக்கும், அது பொறுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலி நிவாரணி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை மருத்துவ கருவிலாம் இருக்கும். அதோட வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட சுகாதார பொருட்கள் ஆகியவற்றை இருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கிய பொருள் என்னென்னா ஒட்டும் கருவி இருக்கும், துணி இருக்கும், அதில் கிருமி நாசினி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், துடைப்பானை இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வலி நிவாரணிகள் இருக்கும், சாமானம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கத்திரிக்கோல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வெப்பமானி, கை சுத்திகரிப்பான் மற்றும் சுத்திகரிக்கப்பட்டு விட்டு தூக்கி எறியக்கூடிய கையுறைகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. ஒட்டும் கருவி வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு காயங்களுக்கு வெவ்வேறு அளவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு இருக்கும். துணி வந்து பார்த்திங்கன்னா காயங்களுக்கு சுத்தம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடுவதற்கும் வந்து பார்த்திங்கன்னா காயத்துக்கு வச்சு பார்த்திங்கன்னா சுத்தம் செய்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. இது இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மருத்துவ நாடா கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ நாடா வந்து பார்த்திங்கன்னா கட்டு போடுறதுக்கு இருக்கும். கிருமி நாசினி துடைப்பான வந்து பார்த்திங்கன்னா அல்லது கரைசல் காயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணுங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் கசிந்திருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல இன்னும் தொற்று பரவாமல் இருக்கிறதுக்கு கரைசல் இருக்கும், அது துடைப்பாங்க. சாமான துகள்கள் வந்து பார்த்திங்கன்னா அகற்றுறதுக்கு இது யூஸ் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கத்திரிக்கோல் வந்து பார்த்திங்கன்னா கட்டு மற்றும் பிற பொருட்களை வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. தூக்கி எறியும் கையுறை வந்து பார்த்திங்கன்னா கையுறை வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் உதவும் போது தொற்று நோய் அவங்ககிட்ட இருக்கிற தொற்று நோய் வரக்கூடாது பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த கையுறை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. வலி நிவாரணியில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 இது இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க, எங்கேருந்து வரீங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குழந்தைங்க, உங்கள் ஹஸ்பண்ட்லாம் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மைலோட நல்லா வந்து பார்த்திங்கன்னா பேசுங்க. நல்லா கான்ஃபிடெண்ட்டாக அது பேசுங்க ஸ்டார்டிங்லேயே. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினைப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கும் அப்ளை பண்ண சென்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா கிலோமீட்ரு அந்த டைமிங் கேட்பாங்க. உங்களுடைய வீட்டுக்கும் அப்ளை பண்ண சென்டருக்கும் எத்தனை கிலோமீட்டருன்னு கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பித்த மையத்துக்கு உங்களுடைய வீட்டிலேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கில் கேட்பாங்க. 10 மினிட்ஸா இல்லை 15 மினிட்ஸா இல்லை 30 மினிட்ஸ் ஆகுமா, எவ்வளோ ஆகும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். 10 மினிட்ஸுக்குள்ளே சொல்லுங்கள். ரொம்ப சொன்னீங்களா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ ஒன்று கூப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது பொருள் வந்துச்சுன்னா இறக்கி வைக்க பண்ண ஏதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாய் கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூரமாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆச்சுன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும். அதனால் நீங்கள் பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸுக்குள்ளேன்னு சொல்லுங்கள். வேறு எதுவும் கேட்கல, அவளுக்கு தான் வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. மித்ராங்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஈஸியாக கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவையில்ல. பார்க்கலாம், கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வழி விடாரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடிச்சா பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 or 3 monthஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கிட்ட இருந்தால் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண சொல்லி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு வந்துக்குது. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2 months 3 months கூட ஆகலாம், வருஷ கணக்கில் கூட ஆகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இல்லை, அது கடவுள் கையில். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில். அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு பயனடையிட்டோம் அந்தந்த பிளாக்கில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.